அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ மீண்டும் மிக முக்கியமான ஒரு செய்தி. கஃபீல் இறந்தால் அல்லது ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்தால் என்ன நடக்கும்? நாட்டுக்குள்ளே இருந்தால், அதாவது குவைத் நாட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி மாற்றுறது? அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கஃபீல் இங்கே இறந்தால் என்ன நடக்கும்? முக்கியமான தகவல். இது ஃபுல்லாகவே ஏஐ வாய்ஸோடையே போட்டிருக்கிறேன், பாருங்கள். குவைத் வதிவிட அமைச்சகம் ஸ்பான்சர் மரணம், நாடுகடத்தல் ஆகியவற்றுக்கான நடைமுறைகளை தெளிவுபடுத்துகிறது. பிப்ரவரி 1, ஸ்பான்சரின் மரணம் அல்லது நாடுகடத்தல். வெளிநாட்டினருக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் நாட்டிற்கு வெளியே இருக்கும்போது ஸ்பான்சரின் வதிவிட நிலை நிறுத்தப்படும் வழக்குகள் உள்ளிட்ட பல வழக்குகளில் குடியிருப்பு அனுமதிகளை மாற்றுதல் மற்றும் ரத்து செய்தல் ஆகியவற்றை நிர்வகிக்கும் விதிமுறைகளை வதிவிட பொது நிர்வாகத்தின் ஒரு வட்டாரம் கோடிட்டு காட்டியுள்ளது. பிரிவுகள் 17 அல்லது 18 இன் கீழ் ஒரு ஸ்பான்சர் இறந்தால் சார்ந்திருப்பவர்கள் அந்தந்த ஆளுநர் அலுவலகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அங்கு மனைவி மற்றும் குழந்தைகளின் வதிவிட நிலை மதிப்பாய்வு செய்யப்படும் என்று வட்டாரம் குறிப்பிட்டது. மனைவி வேலை செய்தால் அல்லது வேலை பெற்றால் அவரது வதிவிட நிலை அவரது வதிவிடத்திற்கு மாற்றப்படலாம். ஸ்பான்சர் நாடு கடத்தப்பட்டு மனைவி வேலை செய்யவில்லை என்றால் நாட்டில் மனைவி மற்றும் குழந்தைகளின் வதிவிட நிலை ரத்து செய்யப்படும். மேலும் மாணவர்கள் தங்கள் படிப்பை முடிக்கும் வரை தற்காலிக வெளியேறும் அறிவிப்புகள் வழங்கப்படலாம். ஒரு ஸ்பான்சர் வெளிநாட்டில் இருக்கும்போது அவரது வதிவிட நிலை காலாவதியாகும் போது சார்ந்திருப்பவர்கள் தொடர்பான பரிவர்த்தனைகள் குறிப்பிட்ட விதிமுறைகளின்படி ஆளுநர் அலுவலகங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் என்று வட்டாரம் மேலும் கூறியது. தாய் வேலையில் இருந்தால் வழக்கு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. மேலும் குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தால் அவர்களின் வசிப்பிடத்தை அவரது ஸ்பான்சர்ஷிப்பிற்கு மாற்றலாம். கணவர் சிறையில் இருக்கும் சந்தர்ப்பங்களில் இதே விதிகள் பொருந்தும். குவைத் பெண்களின் குழந்தைகளை பொறுத்தவரை தாய் குவைத் நாட்டவராக இருந்தால் வேலை தேட அல்லது அவர்களின் வசிப்பிடத்தை மாற்ற பிரிவு 24 சுய ஸ்பான்சர்ஷிப் இன் கீழ் சார்புடையவர்களுக்கு சலுகை காலம் வழங்கப்படுகிறது என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் இல்லாத இறந்த குவைத் குடிமக்களின் விதவைகள் மற்றும் சமூக காப்பீட்டு சம்பளம் பெறும் விவாகரத்து பெற்றவர்களின் விதவைகள் வழக்கு மதிப்பாய்வுக்கு பிறகு தங்கள் வசிப்பிடத்தை மாற்றலாம். இதில் அடங்கும். ஒரு வெளிநாட்டு கணவர் மத்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு மனைவி வேலையில்லாமல் இருக்கும்போது அவரது வசிப்பிடம் புதுப்பிக்கப்படாது. இருப்பினும் அவர் வேலையில் இருந்தால் குழந்தைகளை அவரது பாதுகாவலருக்கு மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் வழக்கு மதிப்பாய்வு செய்யப்படும். மனநல குறைபாடுகள் உள்ள பாதுகாவலர்களின் விஷயத்தில் ஒவ்வொரு வழக்கையும் ஆளுநர் அலுவலகம் குடியிருப்பு துறைகளால் தனித்தனியாக மதிப்பிடும். மேலும் பொருந்தக்கூடிய இடங்களில் குழந்தைகளின் பாதுகாவலரை தாய்க்கு மாற்றும் விருப்பம் உள்ளது. சும்மா கேமரா முன்னாடி வந்து ஃபிலிம் காட்டாமல் நியூஸ் சொல்லணும்னா நியூஸை மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்படி நியூஸ் போட்டால் தான் சரி வரும் போல் இருக்குது. சரிதானே மக்களே? இந்த புள்ள சொன்னதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிச்சு தானே? மறுபடியும் வந்து மெசேஞ்சரில் நம்மளே சாவடிங்க. சரி, நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மறுபடியும் புரிய வைக்கிற மாதிரி நம்மளுடைய அறிவுரையில் நான் சொல்கிறது, உங்களுடைய ஸ்பான்சர் நீங்கள் நாட்டில் இல்லாமல், அதாவது குவைத் நாட்டில் இல்லாமல் நீங்கள் வெளியில் இருக்கும்போது, இது காதிமாக இருக்கலாம், ஷூனாக இருக்கலாம், வெளியில் இருக்கும்போது உங்களுடைய ஸ்பான்சர் இங்கே இறந்துட்டாங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலிட் அக்காமல் இருந்தாலும் ஸ்பான்சர் இறந்த ஒரு வாரத்துக்குள்ளே அல்லது ஸ்பான்சர் இறந்தது அவங்க சம்மந்தப்பட்ட அதிகார சபைக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே குவைத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேறொரு ஸ்பான்சருக்கு மாற்றிக்கொள்ள முடியும். அதே அக்காமா காலாவதியாகியோ அல்லது உங்களுடைய ஸ்பான்சர் உங்களை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டார், ஒருவேளை இன்ஹாஸ்ன்னு போட்டுட்டார் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கஃபீல் இறந்திருந்தால்
எப்போவுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்காமாவை மாற்றிக்கொள்ள முடியாது. ஒன்று காணோனது இது வந்து அதில் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபிங்கர் வச்சு தான் போக வரும். இறந்த கஃபீல் அதுவும் கேஸ் போட்டு இறந்துட்டாருன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்காமா மாற்றிக்கொள்ள முடியாது, இன்னொருவருக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கூட சில நேரங்களில் மாற்ற முடியாமல் போகும். என்ன காரணம்னா, கஃபீல் இறக்கும்போது போட்ட கேஸ் அவர் வாபஸ் வாங்காத பட்சத்தில் அந்த கேஸை வந்து இறந்தவருக்கு பதிலாக இன்னொருவரால் வாபஸ் வாங்க முடியாது. அது ஷரியா சட்டத்தில் இடமில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பில் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய கஃபீல் இறந்த பிறகு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து மாறணுமா இருந்தால் கஃபீலுடைய குழந்தைகளுக்கு மாறலாம். ஆனால் அவங்க எந்த கேஸும் உங்களுக்கு போடாத பட்சத்தில் பிள்ளைகள் மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் நீங்கள் இவங்க வந்து இங்கே அப்டேட் பண்ணும்போது நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே இருந்தால் தான். அதே நீங்கள் நாட்டில் இருக்கிறீங்க, ஆனால் இங்கே அவங்க வந்து இறந்ததை சப்மிட் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் இறந்தவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே கேன்சல் ஆகும், உங்களுடைய அக்காமா உட்பட. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குவைத்துக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்காமாவை வந்து அவங்க அங்கே சப்மிட் பண்ணும்போது, அதாவது இப்படி இறந்துட்டார், மரண சான்றிதழ் எடுத்துட்டாங்க, அவருடைய மற்ற இழப்பீடுகளோ அல்லது அவருக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட்டால் ஏதாவது கணக்குகள் இருக்குதோ, இல்லை பேங்க்கில் அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணும்போது இவருடைய மரணத்தை சிஸ்டமில் பதிவு செய்யும் போது அவருடைய பேரில் இருக்கக்கூடிய நீங்களும் கேன்சல் ஆக்கப்படுவீங்க. இன்னொருத்தரோட பேருக்கு மாறிக்கொள்ளலாம், அது இங்கே இருக்கும் பட்சத்தில். ஆனால் அவங்க அந்த மரணத்தை சப்மிட் பண்ணும் வரைக்கும் நீங்கள் அதே அக்காமாவில் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து தொழிலாளர்கள். அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இப்போ ஒருவேளை ஒரு கணவன் இங்கே வேலை பார்க்குறாரு, அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அவரோட ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அந்த கணவர் இறந்துட்டாருன்னா மனைவி வேலை பார்த்தால், அதாவது மனைவி இங்கே வேலை பார்க்குறாங்க, குறைஞ்ச சம்பளத்தில் தான், காதிம் இல்லை ஷூனில் குறைஞ்ச சம்பளத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்க, ஒரு 300 தினார் 200 தினாரோ இல்லை ஒரு 250 தினாரோ தான் எடுக்கிறாங்க, இல்லை ஆஃப்டர் ஆல் 150 தினார் தான் சம்பளம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் குழந்தைகள் இங்கே இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்குது, கணவன் இறந்துட்டார், கணவன் நல்ல சம்பளத்தில் இருந்தார் ஆனால் இறந்துட்டார். அப்படின்ற பட்சத்தில் மனைவி வேலை பார்த்தா அவங்களுடைய பேருக்கு இந்த குழந்தைகளை ஸ்பான்சர்ஷிப்புக்கு மாற்றிக்கொள்ள முடியும். சம்பளத்தை பற்றி நோ டென்ஷன், அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டு அவங்க வந்து இங்கேயே இருக்கலாம். ஆனால் அது காலப்போக்கில் நம்ம கேன்சல் பண்ணிட்டு போனாலோ அல்லது நம்மளுக்கு வேறு ஏதாவது எக்காம மாற்ற வேண்டிய சூழல் வந்தாலோ சில டைம் அது நம்மளுக்கு திருப்பி ஃபேமிலி வீசா அடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் நம்ம ஒரே வீசாவிலேயே தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா நம்மளுடைய அந்த வீசாவுக்கு கீழே நம்மளுடைய குழந்தைகளை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது ஸ்பான்சர்ஷிப் இதுக்கு முன்னாடி கணவனுடைய பேரில் இருந்ததை மனைவியுடைய பேருக்கு மாற்றிக்கொள்ள முடியும் ஃபேமிலி வீசாவுக்கு குழந்தைகளை. அதாவது மனைவி வேலை பார்த்தால். மனைவி வேலை பார்க்காத பட்சத்தில் கணவன் உயிரிழந்தால் உடனடியாக அவங்களும் சடலத்தை ஒன்று இங்கே அடக்கலாம், இல்லாட்டி நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே குழந்தைகளுக்கு முன்னா படிப்புக்காக ஒரு சின்ன குறுகிய காலம் தான் கொடுப்பாங்க, அதுவும் எக்ஸாம் பீரியட்டாக இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் அனைவருடைய அக்காமாவும் கேன்சல் செய்யப்படும். அதோடு நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயே ஆகணும். அதே போல் கணவன் ஜெயிலில் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவருக்கு வழக்கு இருந்தாலோ அல்லது மனநோயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து இதே நடைமுறை தான். அதாவது உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப் ஹோல்டிங்கில் இருக்கும். கணவனுடைய அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு அவர் ஜெயிலில் இருந்தோ அல்லது இந்த கேஸில் இருந்து விடுபட்டோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தோ அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது மனைவி வேலை செய்யாத பட்சத்தில். ஆனால் மனைவி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா கணவனுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்குது, அக்காமா அடிக்க முடியலை, அவருடைய கேஸ் இருக்கிறதால வழக்கு இருக்கிறதால எங்களுக்கு பிளாக் அடிக்குது, பிள்ளைகளுக்கு அக்காமா அடிக்க முடியலை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், கணவனுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து மனைவி தன்னுடைய ஸ்பான்சர்ஷிப் அவங்க வேலை செய்கிறவங்களாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம், குழந்தைகளுக்கு அக்காமா அடித்து கொள்ளலாம் அவங்க பேரில். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் அக்காமா அடித்து கொள்ள முடியாது. அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து குவைத்தி பெண்மணிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அது தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, இதுதான் தகவல். நிறைய பேர் வந்து என்ன கேமரா முன்னாடி வந்து ஃபிலிம் காட்டுற, படம் காட்டுற, பாரு எத்தனை பேர் எவ்வளோ ஷோர்ட்டாக நியூஸ் மாதிரி சொல்கிறாங்க, நீ என்ன கதையாக கட்டுரையாக சொல்லிட்டு போகிற அப்படின்னு வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு நல்லா வாயில் வருது பதில் கொடுக்குறதுக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் அவங்கள பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, பார்வையாளர்கள் இல்லையா, அதால் அந்த மாதிரி நியூஸும் இடைக்கிட இனிமேல் போட தான் வேணும். ஓகே மக்களே, நான் சொன்னது தெளிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ போய் இருக்கிறீங்க, கஃபீல் இங்கே இறந்த செய்தி உங்களுக்கு வருது, உடனே நீங்கள் டிக்கெட்டை போட்டுட்டீங்க வந்துட்டிங்கன்னா அவங்க மகனுடைய பேருக்கோ அல்லது ரிலீஸ் எடுத்து அவங்களுடைய மகனுடைய பேரால் ரிலீஸ் எடுத்து வேறு யாருக்கோ மாற்றிக்கொள்ளலாம்.
கஃபீலுடைய தகவல் எல்லாம் அங்கே சப்மிட் பண்ணின பிறகு என்ன ஆகும்னா எல்லாத்தையும் அவர் பேரில் இருக்க எல்லாமே கேன்சல் ஆகிரும். அவங்களோட அக்காமாவும் சேர்ந்து தான் கேன்சல் ஆகின பிறகு உங்களுக்கு இங்கே வர முடியாது. அதே அக்காமாவில் புதிய விசாவில் தான் வர முடியும். அதே டிரைவர்களாக இருந்தால் டிரைவிங் ஜாப்புக்கு வரவே முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ரொம்ப கவனம்.